வணக்கம். வெல்கம் டு கவர்மெண்ட் எக்ஸாம் சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் ஸ்ருதி. இன்னைக்கு ஜெயினிசம், புத்திசம் அண்ட் ரைஸ் ஆஃப் மகதா 6th century BC-ல நடந்த விஷயங்களை பத்தி படிக்கலாம். ஸோ ப்ரீவியஸா அவர் பாஸ்ட் ஹிஸ்டரி புக் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து 6th standard NCERT புக். ஸோ இதுல இருந்து நம்ம வந்து ப்ரீ ஹிஸ்டரி பார்த்துருப்போம், இண்டஸ் பார்த்துட்டோம். ஆக்சுவலா ஃபுல் புக் ஒரு வீடியோ செப்பரேட்டா இருக்கு, அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டீடைல்டா ஒரு ஈவெண்ட்டையுமா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏர்லி பீரியட் வந்து அந்த புக்லேயே கவர் ஆயிடுச்சு. இண்டஸ் அண்ட் வேதிக் பீரியட் புக்லேயும் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு செப்பரேட் வீடியோவாகவும் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம 6th century BC-ல என்ன நடந்துச்சு, ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் என்ன நடந்துச்சு ஏதுன்றதை பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து நமக்கு வந்து மகதா கிங்ஸ், மத்த கிங்ஸ். இதுல வந்து இனிஷியல் கிங்ஸ் சொல்லியிருப்பேன். மௌரியன் எம்பையர்ல இருந்து நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது நெக்ஸ்ட் வீக் வர வீடியோல இருக்கும். மௌரியன் எம்பையர் அண்ட் குப்தா எம்பையர் முடிச்சுட்டு we will move on to the another subject. ஸோ நம்ம அதே பேட்டர்ன்லேயே போல ஒரு புக் எடுப்போம், அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுல இருக்க கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி தனி வீடியோஸா போட்டு நெக்ஸ்டா நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் கவர் பண்ணலாம். ஸோ 6th century BC ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து செகண்ட் அர்பனைசேஷன் இங்க நடந்திருக்கு. எங்க நடக்கும்னா கங்கா பேசின். ஃபர்ஸ்ட் நடந்தது இண்டஸ் ரிவர்ல, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வேதிக் பீரியட்ல வந்து பீப்புள் வேர் ஹேவிங் அ வில்லேஜ் டைப் ஆஃப் செட்டப் ஆர் டவுன், அந்த குட்டி இதுவாக தான் இருந்தாங்க. இப்போதான் நமக்கு அர்பனைசேஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ செகண்ட் அர்பனைசேஷன் பீரியட் இஸ் 6th century BC-ல தான் நடக்குது, கங்கா பேசன்ல நடக்குது. பிராமிக்கல் டாமினன்ஸ் அண்ட் கேஸ்ட் ரிஜிடிட்டி இந்த டைம்ல இருக்கு, வேதிக் பீரியட்லயே பார்த்திருப்போம். ஸோ ஆஃப்டர் தட் பீப்புள் வந்து வேதிக் ரிச்சுவல்ஸ் தான் ஃபாலோ பண்றாங்க, which really hurts people, common people especially. So அதுக்கப்புறம் நியூ ஐடியாஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. பிகாஸ் பீப்புள் வந்து அந்த ரிஜிடிட்டியால, அந்த கேஸ்ட் ரிஜிடிட்டி, எஸ்பெஷலி கேஸ்ட் அண்ட் ரிச்சுவல்ஸ் சொல்றது எல்லாமே வந்து பீப்புளுக்கு கஷ்டமா இருக்கு. இனிஷியலி இருந்த கேஸ்ட் சிஸ்டம் ஏர்லி வேதிக் பீரியட்ல வந்து இட் வாஸ் நீ அந்த வேலை பாக்குறியா, நீ அந்த கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களே தவிர, நெக்ஸ்ட் மாறும்போது இட் வாஸ் நாட் டூயிங். பிகாஸ் எப்படி இருக்குதுன்னா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வேலை பார்த்தா நீங்க அந்த கேஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்ததே தவிர்த்து, நீ வந்து இந்த கேஸ்ட்ல பிறந்த இதே வேலையை தான் கண்டினியூ பண்ணணும்ன்ற மாதிரியான விஷயங்கள் கிடையாது. பட் லேட்டர் வேதிக் டைம்ல அப்படிதான் ஃபாலோ பண்றாங்க அண்ட் பீப்புளுக்கு அது கஷ்டமா இருக்கு. பிளஸ் மோரோவர் வியாஸ், நம்ம ட்ரேடர்ஸ் வைசியாஸ் வந்து அவங்க ட்ரேடிங் பண்ணிட்டு அதுல வர்ற ப்ராஃபிட்ஸ ஒரு பக்கம் சத்ரியாஸ், கிங்ஸ், ரூலர்ஸ்க்கு பே பண்றாங்க, இன்னொரு சைட்ல வந்துட்டு பிராமணன்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ விச் ஹேப்பன்ஸ் இஸ், அவங்களுக்கு வந்து அதுல பெரிய லாபம் இல்லை. அப்போ இவங்க வந்து இல்ல, எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் சூத்ராஸ், வார் கைதிகளா இருக்கிறவங்க சூத்ராஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீ வந்து அடிமைகள் அப்படின்ற விஷயங்களை கொண்டு வரும்போது, மற்ற பீப்புளும் சூத்ராஸ் கீழே வரும்பொழுது அவங்களும் இல்ல, we are not to be thisன்னு சொல்லி they particular people started making their own religions. So people அந்த ரிலிஜியனுக்கு நோக்கி கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதே மெயின் டைம்ல 16 ஜனபதாஸ், மகாஜனபதாஸ் எமர்ஜ் ஆகுறாங்க. ஸோ அதுல ஒண்ணுதான் வந்து நம்ம மகத எம்பையர். we will go on. ஸோ ஜெயினிசம், இந்த வீடியோல நம்ம வந்து ஜெயினிசம், புத்திசம் அண்ட் ரைஸ் ஆஃப் மகதா மட்டும் தான் பார்க்க போறோம். 16 மகாஜனபதாஸ் நான் வந்து அவர் பாஸ்ட் ஹிஸ்டரி வீடியோலயே கொடுத்துருக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க அண்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஜெயினிசம் ஃபவுண்டர் வந்து ரிஷபானந்தா. இவர் வந்து ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரா. ஹீஸ் ஆக்சுவல், ஐ மீன் இவர் தான் ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரா. அதுக்கப்புறமும் பல தீர்த்தங்கராக்கள் இருந்ததா சொல்றாங்க. பட் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் நமக்கு இல்லை. பட் ரியல் ஃபவுண்டர் ஆர் நமக்கு எவிடன்ஸ் வந்து யார்கிட்ட இருந்து கிடைக்குதுன்னா வர்தமனஹா மகவீரால தான் கிடைக்குது.
ஸோ அவர் தான் 24th தீர்த்தங்கர், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் ஜெயினிசம். ஹீ இஸ் த லாஸ்ட் தீர்த்தங்கரா. இவருக்கு முன்னாடி வந்து பர்ஷவானந்தான்றவங்க வந்து தீர்த்தங்கராவா இருந்தாங்க, 23rd தீர்த்தங்கரா. ஸோ அவர் வந்து ஒரு 4 வோக்ஸ் ஃபாலோ பண்ணினாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் மகாவீரா ஃபாலோ பண்ணாங்க. அது என்னென்னா 5 இது ஃபாலோ பண்ணினாங்க. அஹிம்சா, சத்யா, அஸ்தேயா, பிரம்மச்சரியா, அபஹரிகா. ஸோ இவங்க வந்து சங்கா ஆர் கனா ஃபாலோ பண்ற ஒரு சைட்ல இருந்து வந்திருப்பாங்க, வர்த்தமான மகாவீரா. ஸோ இதோட டீட்டெயில்ஸும் நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோல. இதுல நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ இவரோட பர்த் பிளேஸ் குடகிராமா நியர் வைஷாலி. ஸோ இவர் வந்து லைஃப் ஆஃப் அஸ்ட்ரிட்டி அட்டைன்ட் கேவல ஞானா. ஸோ அஸ்ட்ரிட்டி சொல்லும் போது சிவியர் டிசிப்ளின் அண்ட் பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. லைக் சாப்பிடாம இருக்கிறதா இருக்கட்டும், ஆர் ஃபாஸ்டிங் இருக்கிறதோ இல்லை கம்மியா சாப்பிட்றது, லைஃப் ரொம்ப சிம்பிளா வாழ்றதுல இருந்து எல்லாமே ஃபாலோ பண்ணினாரு. டு பர்ன் கர்மா அண்ட் லீட் டு பியூரிட்டி. கேவல ஞானா அப்படின்னு சொல்லணும்னா பர்ஃபெக்ட் ஆர் இன்ஃபினைட் நாலேஜ் இருந்தது. ஸோ அது இருந்தாதான் அவங்க தீர்த்தங்கராவா ஆக முடியும். ஸோ ஹி வாஸ் ஸோ அவ்வளோ ஞானம் பெற்றவரா இருந்தாரு. ஹி டைட் அட் பவாபுரி. ஸோ அவரோட டீச்சிங்ஸ்னு சொல்லும் போது திரிரத்னாஸ், சம்யக் தர்ஷனா, ரைட் ஃபேத், சம்யக் ஞானா, ரைட் நாலேஜ், சம்யக் சரித்ரா, ரைட் கான்டெக்ட், இது எல்லாமே இருக்கணும். இது இல்லாம அஹிம்சா, அபஹரிகா, அணிகந்தவாடா இதெல்லாமே ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க. கர்மா தியரி ஃபாலோ பண்ணாங்க. மோக்ஷா வந்து செல்ஃப் எஃபர்ட்ல தான் கிடைக்கும். லைக் நீங்க பலி கொடுத்தா உங்களுக்கு வந்து நல்ல மோட்சம் கிடைக்கும், அதெல்லாம் கிடையாது. நீங்க பண்ண பாவங்களுக்கு அதுக்கான பலன் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜெயினிசம்ல காடை நம்பவே இல்லை. ஸோ காட் தான் கிரியேட் பண்ணாங்க, அந்த விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணல. ஸோ ஜெயினிசம்ல 2 செக்ட் இருக்காங்க, திகம்பராஸ், ஸ்வேதம்பராஸ். திகம்பராஸ்னு சொல்லும் போது நியூட் மாங்க்ஸ், ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. விமென்ஸ்க்கு மோக்ஷா கிடையாது. ஸோ எந்த விதத்துலயுமே வந்து அவங்க எந்த கிளோத்ஸுமே வேர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸ்வேதம்பராஸ் ஒயிட் கிளாட், மாங்க்ஸ் வந்து ஒயிட் ட்ரெஸ் போடுவாங்க. விமென் கேன் அட்டைன் மோக்ஷா. ஸோ நிறைய விஷயங்கள் அதுல நடந்தது. டெக்ஸ்ட் வந்து அதாவது ஜெயினிசம் டெக்ஸ்ட் வந்து அகமாஸ்னு சொல்லுவோம். அர்த்தமாகதின்றவங்க தான் எழுதியிருக்காங்க. ஜெயினிசம் மெயினா குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரால ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஜெயின் கவுன்சில்ஸ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜெயின் கவுன்சில்ஸும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கவுன்சில் எங்க நடந்தது, செகண்ட் கவுன்சில் எங்க நடந்தது, லொகேஷன், பிரசிடெட் பை எல்லாமே கொஸ்டினா கேட்பாங்க. சேம் வே ஸ்வேதம்பராஸ், திகம்பராஸ் செக்ட் வந்து ஆப்ஜெக்டிவ் வைஸ்ல கொஸ்டின்ஸ் வரும். அவங்கள பத்தின டீடைல்ஸ் பெருசா வராது, பட் நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த திரிரத்னாஸ், அபவுட் மகாவீரா கொஸ்டின் வரும். எல்லாமே ஆப்ஜெக்டிவ் வைஸ்ல தான் மேஜர்லி வரும். ஸோ ஜெயின் கவுன்சில் ஃபர்ஸ்ட் கவுன்சில் வந்து 3rd century BC-ல நடந்தது, பாட்டாலிபுத்ரால. சுக்லபத்ரா வந்து ப்ரெசீட் பண்ணியிருப்பாங்க. கீ அவுட்கம்ஸ் அதில் என்ன இருக்கும்னா ஓரல் காம்பிலேஷன்ஸ் ஆஃப் 12 அங்காஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்வேதம்பராஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ செகண்ட் வந்து 5th to 6th century BC-ல நடந்திருக்கும், வலாபில. ஸோ இது வந்து ஜெயின் மாங்க்ஸ் ஒரு கான்க்ளேவ்ல தான் நடந்திருக்கும். ஃபைனல் ரைட்டிங்ஸ் ஆஃப் ஸ்வேதம்பரா நடந்திருக்கும். வலாபி வந்து ஏன்ஷியன்ட் ஜெயின் லேர்னிங் சென்டர் இன் குஜராத். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டா அவங்களுக்கு இருந்தது வலாபி தான். ஸோ புத்திசம், சித்தார்த்த கௌதமா அவர் தான் புத்தர். ஸோ இவரும் வந்து அந்த சங்கா ஆர் கனா அவங்க ஃபாலோ பண்ணதுல இருந்து வந்து ஒரு சத்திரியர் தான். ஸோ ஹிஸ் வாஸ் born on லுபினி, நேபாள். சத்திரிய ஃபேமிலியில இருந்து வருவாரு. He left the palace at age of 29. So great renunciation. இவர் வந்து enlightenment போத்கயால் அடைஞ்சிருப்பாரு. போத் ட்ரீ ஆர் பீப்பால் ட்ரீ.
நம்ம போதி மரம் தமிழ்ல சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் செர்மன் சார்நாத்ல இருக்கும். இது objective வைஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் செர்மன் எங்க நடந்ததுன்னு சார்நாத்ல. He died at குஷிநகரா. மகாபரிநிவாரணம் அடைஞ்சாச்சு, மோட்சம். அத வந்து மகாபரிநிவாரணம்னு சொல்லுவாங்க. ஸோ டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா 4 noble truths ன்னு சொல்லுவாங்க. லைஃப் இஸ் சஃபரிங், desire cause suffering, end of desire ends suffering, follow eightfold path. So according to that, வாழ்க்கையே வந்து கஷ்டம்தான், ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். ஸோ நீங்க ஆசையை திறந்தீங்கன்னா துன்பமும் திறந்துரும், அதாவது அதுக்கப்புறம் துன்பம் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் 8-fold பாத் ஃபாலோ பண்ணணும். 8-fold பாத் என்னன்னா ரைட் வியூ, ரைட் தாட், ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட், ரைட் எஃபர்ட், ரைட் மைண்ட்ஃபுல்னஸ், ரைட் கான்சென்ட்ரேஷன். இந்த 8 விஷயமும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுலயும் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் வைஸ்ல வரும்பொழுது 8-fold பாத் கொஸ்டினா கேட்கலாம். ஸோ இவங்களும் வந்து கேஸ்ட் சிஸ்டமா ரிஜெக்ட் பண்ணாங்க. வேதாஸ் எதுவுமே கிடையாது, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தே எம்பசைஸ்ட் ஆன் நான் வைலன்ஸ், கம்பேஷன் அண்ட் மிடில் பாத். நீங்க பாத்தீங்கன்னா ஜெயினிசம்ல எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அந்த சாப்பிடாம இருக்கிறதா இருக்கட்டும், ஃபாஸ்டிங்கா இருக்கட்டும், அந்த ட்ரெஸ்ஸஸா இருக்கட்டும், அவங்க ஃபாலோ பண்ற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கஷ்டமாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் இருக்கும். இன்னும் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா மொத்தமா ஃபேமிலியை விட்டுட்டு நீங்க வரணும், துறவரம் கொள்ளணும்ன்ற அளவுக்கு ஜெயினிசம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தது. ஸோ பீப்புள் who can't follow Jainism were following Buddhism. ஸோ இவங்க 2 பேருமே கண்டெம்பரரி. இதுவும் ஒரு வாட்டி கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க. கண்டெம்பரரின்னு சொல்லும்போது ரெண்டுமே ஐ மீன் ஜெயினிசம் அண்ட் புத்திசம்ல சொல்ற நம்ம மகாவீரா அண்ட் கௌதம புத்தர் 2 பேருமே ஒரே காலகட்டத்துல வாழ்ந்தாங்கன்னு சொல்லப்படுது. அதுதான் கண்டெம்பரரி. ஸோ 2 பேரும் கண்டெம்பரரி. டெக்ஸ்ட் வந்து திரிபிட்டகாஸ் 3 புக்ஸ், வினாயா, சுட்டா, அபிதம்மா. ஸோ செக்ட்ஸ் ஆஃப் புத்திசம். செக்ட்ஸ்ன்னு சொல்லும்போது உட்பிரிவுகள். அந்த ஜெயினிசம்ல வந்து 2 உட்பிரிவுகள் இருந்தாங்க, திகம்பராஸ், ஸ்வேதம்பராஸ். அதே மாதிரி புத்திசம்ல இருக்கிற கிளை பிரிவுகள் ஹினாயனா, மகாயனா, வஜ்ராயனா. வஜ்ராயனா வாஸ் லேட்டர் செக்ட். இனிஷியலி ஹினாயனா மகாயனா தான். ஸோ ஹீனாயனான்னு சொல்லும்போது இண்டிவிஜுவல் சால்வேஷன், அதாவது தன்னிலிருந்து துறவரம் கொள்ளுதல். ஐடல் வர்ஷிப் கிடையாது. லாங்குவேஜ் பாலி யூஸ் பண்ணாங்க. மெயினா ஸ்ரீலங்கா, மியான்மர், தாய்லாந்துல ஸ்ப்ரெட் இருந்தது. மகாயனா யூனிவர்சல் சால்வேஷன், எல்லாத்துல இருந்தும் டிட்டாச்மெண்ட் ஆகிறது, ஒரு துறவரம் அந்த மாதிரி சொல்லலாம், உலகிலேயே விடுதலை அந்த மாதிரி. ஸோ ஐடல் வர்ஷிப் பண்ணாங்க, புத்தர் வச்சு வழிபாடு பண்ணினாங்க. இவங்க போதிசத்வாஸ். ஸோ லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ணாங்க. மேஜர் ஸ்ப்ரெட் சைனா, ஜப்பான், கொரியா. வஜ்ராயனா லேட்டர் செக்ட் ஃபார்ம் ஆனாலும் எம்பசைஸ் ஆன் ரிச்சுவல்ஸ் அண்ட் மந்த்ராஸ். பிராக்டிஸ்ட் இன் டிபெட் அண்ட் நேபாள். ஸோ ஃபாரின் புத்திஸ்ட் டிராவலர்ஸ், நான் இது வந்து அவர் பாஸ் புக்லையும் கவர் பண்ணியிருக்கேன். திரும்ப ஒரு வாட்டி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு யூபிஎஸ்சிலையும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஆப்ஜெக்டிவ்ல. ஃபாஹின் 5th செஞ்சுரியில இருந்திருப்பாரு. கொஸ்டின் வந்து நமக்கு பீரியட் மோஸ்டா வராது. கிங் அண்ட் கிங் தான் மோஸ்டா கேட்பாங்க, ஆர் தீஸ் ரூலர்ஸ் யாருன்றது கேட்டிருப்பாங்க. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட், ஃபாஹின் தான் ஃபர்ஸ்ட் சைனீஸ் டிராவலர். நலந்தா யூனிவர்சிட்டிக்கு வந்திருப்பாங்க. ஜுவான்சாங் 7th செஞ்சுரியில ஹர்ஷவர்தனா டைம்ல வந்திருப்பாங்க. ஹி ஆல்சோ ஸ்டேட் இன் நலந்தா அண்ட் ஹி ரோட் சியூக்கி. ஐடி சிங் 7th century ஹர்ஷவர்தனா டைம்ல தான் வந்திருப்பாங்க. He was focused on Vinaya rules. He studied Buddhism. So Buddhist council, எப்படி ஜெயினிஸ்ட் கவுன்சில்ஸ் இருந்தாங்களோ அதே மாதிரி புத்திஸ்டும் கவுன்சில்ஸ் நடந்தது. ஸோ இது எல்லாமே கூட நமக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். லொகேஷன் அண்ட் ரூலர்ஸ், பிரசிடெட் பை எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் கவுன்சில் அப்ராக்சிமேட்டா 483 BC-ல நடந்தது. ராஜகிரஹால. அஜசத்ரு தான் கிங். ஸோ பிரசிடெட் பை மகா காசப்பா. அவுட்கம்ஸ் வந்து விநாயனா பிட்டகா, சுட்ட பிட்டகா. ஸோ செகண்ட் வந்து வைஷாலியில நடந்தது.
Kalasoka was the ruler. Sabakami was presid பண்ணாங்க. ஸோ இங்க வந்து ஒரு சின்ன ஸ்பிளிட் ஆகுது. சத்வீரவதீன்ஸ் அண்ட் மகாசங்கிகாஸ். அதுக்கப்புறம் தேர்ட் கவுன்சில் பாட்டாலிபுத்ரால அசோகர் தலைமையில அசோகர் வாஸ் கிங். ஹி ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட் இன் த கவுன்சில். மொஹாலிபுட்டத்திசா ஸோ மிஷனரி ஒர்க் எல்லாமே பண்ணினாங்க. ஃபோர்த் கவுன்சில் வந்து குடலவானால நடந்தது காஷ்மீர்ல. ஸோ பிரசிடெட் பை வசுமித்ரா. ரைஸ் ஆஃப் மஹாயானா ஸ்கூல். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. லொகேஷன், ரூலர், பிரசிடெட் பை, ஆப்ஜெக்டிவ்ல கேட்பாங்க. ஸோ ரைஸ் ஆஃப் மகதா அண்ட் இட்ஸ் ஏன் அது இம்பார்ட்டன்ட்ன்றதையும் பார்க்கலாம். ஸோ 16 மகாஜனபதாஸ். ஆஸ் ஐ சைட் நான் வந்து இதை அவர் பாஸ்ட் புக்ல கவர் பண்ணிட்டேன். அந்த 16 மகாஜனபதாஸ். ஐ ஹவ் ஆல்சோ ஷேர் அ டேப்லர் காலம். போய் அந்த டேப்லர் காலமை பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த 16ம் கேபிட்டல் கேட்பாங்க கொஷின்ஸ்ல. ஸோ அந்த 16 மகாஜனபதாஸ், ஜனபதாஸ்னு சொல்லும் போது சின்ன சின்ன வில்லேஜ் அண்ட் ரூலர்ஸா இருக்காங்க. அதுல ஒரு 16 பேர் ரொம்ப 16 பேர்னு சொல்றதை விட 16 லொகேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ரூலர்ஸ் ஆகுறாங்க. அதுல ஒரு இடம் தான் மகதா. ஸோ மகதால வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டே வருங்க மகதன் எம்பையர்ஸ் எல்லாருமே. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா ஜியோகிரபி. கங்கா பேசன்ல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் கங்கால இருந்தாலும் இவங்க கங்காக்கு மிக அருகில் இருக்கிறாங்க. தே ஆர் ரிச் இன் அயன். ஸோ அயன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய மெஷினரிஸ்னு சொல்லும்போது பெரிய பெரிய மிஷின்ஸ் மட்டும் இல்லை, சின்ன சின்ன அருவா கத்தியில இருந்து ஈட்டில இருந்து எல்லாமே. அண்ட் லேட்டர் ஐ ஹாவ் அ ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் ஃபார் யூ. ஸோ ரிவர்ஸ் வந்து இங்க கங்கா, சோன் எல்லாமே இருக்கிறதுனால இட் வாஸ் ஹைலி ஃபர்டைல். ஸோ எந்த அளவுக்கு ஃபர்டைலா இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்களால ட்ரேட் பண்ண முடியும். ட்ரேட் பண்ணும்போது தே கெட் ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டை அவங்க வந்து அவங்களோட எம்பையரை ஸ்ட்ராங்கா வச்சுக்க யூஸ்ஃபுல் பண்ணினாங்க. அது போக நேச்சுரல் பேரியரா அவங்களுக்கு வந்து ராஜ்கிர் ஹில்ஸ் இருந்தது. ஸோ அயன் வெப்பன்ஸ், ஸ்ட்ராங் எலிஃபென்ட் ஆர்மி, ரிச் அக்ரிகல்ச்சர், ஸ்ட்ராட்டஜிக் ட்ரேட் லொகேஷன்ஸ். இதனால மகதா வந்து டே டு டே பவர்ஃபுல்லாகவே செஞ்சுட்டே வராங்க. ஸோ மகதா டைனஸ்டி, ஃபர்ஸ்ட் டைனஸ்டி ஹரியங்கா டைனஸ்டி. ஸோ பிம்பிசாரர், இதுவும் அவர் பாஸ்ட்ல சொல்லும்போதே தெளிவா சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைனாஸ்டி ஆர் த ஒன் ஹூ ஃபார்ம் மகதா டைனாஸ்டிஸ்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் ஹரியங்கா டைனாஸ்டியில இருக்க பிம்பிசாரர். மௌரியன் டைனாசிட்டியில ஃபர்ஸ்ட் சந்திரகுப்த மௌரியா, செகண்ட் இஸ் பிந்துசாரர். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் பிம்பிசாரா அண்ட் பிந்துசாரா. பிம்பிசாரர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் மகதன் டைனாஸ்டியில வராங்க. ஹி காட் மேரேஜ் அலைன்ஸ் வித் கோசலா அண்ட் வைஷாலி. அவர் வந்து அங்காவை அனெக்ஸும் பண்றாரு. ஸோ ஹி பேட்ரன் புத்தா அண்ட் மகாவீரா. ஸோ அவர் வந்து போத் புத்திசம் அண்ட் ஜெயினிசம் அவரோட கண்ட்ரில அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சேயிங் தட் இல்ல ஐ எம் நாட் ஃபாலோவிங் இட், நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க, அந்த மாதிரியான எந்த விஷயமும் சொல்லல. ஹி ஓப்பன்லி வெல்கம்ட் ஆல் ரிலீஜியன்ஸ். அண்ட் நோட்ஃபுல் கிங் பிம்பிசாரருக்கு அப்புறம் யாருன்னு பார்த்தா ஹரியங்கா டைனாஸ்டில அஜசத்ரு. So he killed his own father Bimbisarar and he came as a king. இவர் கண்டுபிடிச்சதா ரத்த முசலா அண்ட் மகிஷல கண்டகா. ஸோ பாகுபலியில பார்த்துருப்பீங்க, நம்ம ராணா தகுபதி வந்து ஒரு வண்டியில ஃப்ரண்ட்ல கத்தி வச்சு எடுத்துட்டு போவாரு. இட் வாஸ் ஃபவுண்டட் பை அஜசத்ரு. அவர் அந்த டைம்ல இருக்கிற அந்த டெக்னாலஜி வச்சு அந்த வண்டியை அப்பவே கண்டுபிடிச்சிருக்காரு 500 BCலயே. ஸோ இது வந்து ரத்ன முசலா. நெக்ஸ்ட் இருக்கிற இமேஜ் இதுவும் பார்த்துருப்பீங்க, பாகுபலி வந்து அந்த கல்லை வச்சு எறிவாங்க. ஸோ இந்த கேட்டாபுல்ஸும் அவர் தான், அஜசத்ரு தான் வந்து யூஸ் பண்ணாரு அவர் கண்டுபிடிச்சாரு. இதுக்கு பேர் தான் வந்து மஹிசல கண்டகா. ஸோ ஆல்சோ ஹி ஃபோர்ட்டிஃபைட் பாட்டாளி கிராமா. பாட்டாளி கிராமா தான் வந்து
நம்மளுடைய பாட்டாலிபுத்ரா. ஸோ பாட்டாலிபுத்ரா தான் கேபிட்டல். அதை வந்து இவங்க ஃபோர்ட்டிஃபை பண்ணி ஹி இஸ் ப்ரிசர்விங். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுதுதான் இன்னும் மகதன் எம்பையர்ஸ் வந்து ஆஸ் டேஸ் கோஸ் ஆன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே வராங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் வந்து ஷிஷுங்கா டைனாசிட்டி. ஸோ டெம்பரரியா இவங்க வந்து கேபிட்டல்ல வைஷாலியில வச்சிருக்காங்க. தென் கலசோக்கா வந்து செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில். அந்த புத்திஸ்ட் கவுன்சில்ல பார்த்தோம் இல்லைங்களா, இவங்க எல்லாம் கிங் யார் நடத்துனாங்க என்ன ஏதுன்னு. அப்போ ஷிஷுங்கா டைனாசிட்டி டைம்ல தான் வந்து நமக்கு செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் நடக்குது. நமக்கு வந்து இந்த கிங்ஸை பத்தி எல்லாம் தெரியற ரீசன் புத்திஸ்டோட அந்த கவுன்சில்ஸ் நடந்தது, அதோட அந்த நோட்டிபிகேஷன் வச்சு பார்க்கும்போது, இந்த சென்ஸ் அந்த அவங்க எழுதின புக்ஸ் அந்த டைம்ல இருந்த விஷயங்கள் அதை வச்சுதான் நமக்கு வந்து இந்த கிங்ஸை பத்தியும் தெரியுறாங்க. ஸோ religion also or religion books also gives us history. Then comes Nanda dynasty. So 344 to 321 BC வரைக்கும் இருந்தாங்க. மகாபத்மானந்தா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது அவர் தான் வந்து நந்தா டைனாசிட்டி பிகின் பண்றாரு. ஸோ அவர் வந்து ஏகரத்னு கூப்பிடுவாங்க. he defeated other Kshatriya kingdoms and இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுது மகதன் அந்த ஜனபதா அந்த ரீஜியன், அந்த கிங்ஸ் எல்லாருமே அவ்வளோ பெருசா மாறுறாங்க. லேட்டர் ஆன் தனநந்தா கிங் ஆகுறாரு. தனநந்தா இஸ் த லாஸ்ட் ரூலர். ஹி வாஸ் டிஃபீட்டட் பை சந்திரகுப்த மௌரியா. ஸோ நம்ம சந்திரகுப்த மௌரியா தான் வந்து மௌரியன் டைனாசிட்டி உருவாக்கியிருப்பாரு. ஸோ அவர்ல இருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவா பார்ப்போம். ஸோ ஹி வாஸ் தனநந்தா வாஸ் டிஃபீட்டட் பை சந்திரகுப்த மௌரியா. ஸோ மகதன் கிங்ஸ் லைக் பிம்பிசாரா, அஜசத்ரு வந்து புத்திசம் ஜெயினிசம் சப்போர்ட் பண்றாங்க, கண்ட்ரிக்குள்ள அக்செப்ட் பண்றாங்க. தேர் பொலிட்டிக்கல் சப்போர்ட் ஹெல்ப் ரிலிஜியஸ் ஸ்ப்ரெட். ஸோ ஆஸ் அ கிங் இப்போ அவங்க வந்து இல்ல நீங்க இந்த ரிலிஜியன்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, நீங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது, ப்ரீச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். பட் ஸ்டில் தே அக்செப்டட் இட். அவங்க பொலிட்டிக்கலாவும் ஹெல்ப் பண்ணாங்க, ஆஸ் வெல் அஸ் அந்த ரிலிஜியனும் இவங்களுக்கு பொலிட்டிக்கலா ஹெல்ப் பண்ணுச்சு. அசோகா ஆஃப் மௌரியன் எம்பையர், அவர் வந்து புத்திசம பேன் ஏஷியனை ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாரு. இதுவும் நான் வந்து அவர் பாஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆல்சோ ஐ ஹவ் மென்ஷன் ஹிஸ் டாட்டர் அண்ட் சன் நேம். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அவங்களும் போய் ஸ்ரீலங்கால மற்ற கண்ட்ரியில போய் ஸ்ப்ரெட் பண்றாங்க. அவங்க டாட்டர் ஒரு விஷயம் எடுத்துட்டும் போவாங்க. அது என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓவரால் டைம்லைன் சம்மரி பார்க்கலாம். 599 BCல மகாவீரா பர்த் பண்ணுவாங்க. 563 BCல புத்தா. ஸோ அவங்க பிறந்த உடனே ஃபாலோ பண்ணல. அட் அ சர்டன் ஏஜ் தே ஸ்டார்டட் மேக்கிங் ஸ்ப்ரெட் ஆஃப் த ரிலீஜியன். ஸோ 544 BCல ஹரியங்கா ரூல் ஸ்டார்ட் ஆகுது. 483 BCல புத்தா நிவாரணா அண்ட் ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில். 383 BCல செகண்ட் கவுன்சில் நடக்குது, செக்ட் ஸ்பிளிட் ஆகுது. 344 BCல நந்தா ரூல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த MCQs முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. திஸ் இஸ் ஃபார் ஆல். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி எது ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நான் வந்து எல்லா டாபிக்லயும் 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இது ஏதோ வகையில கேட்ட கொஷின்ஸ் தான், இது எதுவும் புதுசான கொஷின்ஸ் இல்லை. ஸோ ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. இது ஜெயினிசம்கான 5 கொஷின்ஸ். வீடியோ பாஸ் பண்ணுங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இது புத்திசம்கான நெக்ஸ்ட் 5 கொஷின்ஸ். ஸோ இதுல இந்த 8th கொஷின் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த புத்திஸ்ட் கவுன்சில் ஆர்டரும் கேட்டிருக்காங்க. ஸோ எது ஃபர்ஸ்ட் நடந்தது, எது செகண்ட், எது தேர்ட், எது ஃபோர்த். ஸோ அதனால தான் அதை சொன்னேன். ஸோ அதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. இது வந்து மகதாவோட ரிலேட்டடான கொஷின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ். எஸ்எஸ்சியில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஆப்ஜெக்டிவ் வைஸ் தான். யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சிலையும் குரூப் 1க்கு தான் வந்துட்டு உங்களுக்கு மெயின்ஸ் கொஷின் இருக்கும்.
யூபிஎஸ்சியில் உங்களுக்கு வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸில் யூ ஹாவ் டு ரைட், மெயின்ஸில் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் தான். புத்திசம் ஜெயினிசம் பார்க்கும் பொழுது அதிகமாக, ஈவன் ரைஸ் ஆஃப் மகதான் பார்க்கும் பொழுது அதிகமாக ஆப்ஜெக்டிவ் வைஸ் தான் வரும். ஸோ மாடல் கொஷின்ஸ் இது ஃபார் யூபிஎஸ்சி மெயின்ஸ் இது. Sorry for this. So analyze the salience of sect in Indian society, vice caste, region and religion. So நம்ம பார்த்தோம் புத்திசம் ஜெயினிசம்ல சில செக்ட் இருந்தது, அண்ட் ஆல்சோ வேதிக் டைம்ல நமக்கு கேஸ்ட் இருந்தது, ரீஜன் வைஸ் ரிலிஜன் ஃபார்ம் ஆனது. அதை பத்தின ஒரு அனலைஸா நீங்க அந்த இதுக்கு ஆன்சர் பண்ணணும். Second question is a direct question. Discuss the reason for rise of Jainism and Buddhism in India and their impact. So, TNPSC la compare the teachings of Jainism and Buddhism. What impact did these religions have on Indian society? In the descriptive questions ka answer பண்ணுங்க. I'll also give descriptive questions எப்படி approach பண்ணணும்ன்றது நான் வந்து ஒரு separate video போடுறேன். Upcoming videosல we will be seeing the other topics. So try MCQs and descriptive questions. Futureல ஒவ்வொரு வீடியோவும் every week வரும், பாருங்க, practice பண்ணுங்க. படிக்கிறதை விட practice பண்றதா முக்கியம். Because every year every question changes and also every examக்கு தனித்தனியான முறையில ப்ரிப்பரேஷனா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சிலன்னு சொல்லும்போது இயர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, எஸ்எஸ்சிலையும் வந்து அந்த அளவுக்கு கிடையாது, பட் ஸ்டில் இயர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சியில் கம்பல்சரி உங்களுக்கு இயர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு எக்ஸாமுக்கும் எது இம்பார்ட்டன்ட் எது இல்லை, எதை படிக்கணும் எதை படிக்க வேணான்றது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தா தான் தெரியும். ஆல்சோ நீங்கள் கொஷின்ஸ் அட்டம் பண்ண டெஸ்ட் எழுதி ட்ரை பண்ணாதான் வந்து உங்களுக்கு நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க எதில் வீக்காக இருக்கீங்கன்னு தெரியும். யூ கேன் ஸ்ட்ராங் யுவர் பேசிக்ஸ் அண்ட் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, செலக்ட் ஆகுங்க போஸ்ட்ல. ஸோ ரிவைஸ் டெய்லி, டெஸ்ட் வீக்லி எழுதுங்க, ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்க, நம்ம வீடியோஸ் போடலாம். தேங்க்யூ.